திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தனியார் நிதி நிறுவனத்தின் குழப்பத்தால் கடன் நிறைவு பெறுவதில் ஏற்பட்ட பிரச்சினை புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக முடிவுக்கு வந்துள்ளது. வந்தவாசி பொட்டிநாயுடு தெருவில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் மேல் செம்பேட்டையைச் சேர்ந்த மகளிர் குழுவினர் 12 லட்சம் ரூபாய் கடன் பெற்றனர். கொரோனா காலத்தின் போது கடன் தவணையை வசூலித்த பணியாளர் அந்த தொகையை அலுவலகத்தில் செலுத்தாமல் தலைமறைவாகினார். ஆனால் அந்த தவணையை வட்டியுடன் சேர்த்து சுமார் 1.5 லட்சம் ரூபாய் செலுத்துமாறு நிதி நிறுவனம் வற்புறுத்துவதாக மகளிர் குழுவினர் குற்றம் சாட்டினர். கடனை முழுவதும் செலுத்திவிட்ட போதும் அதற்கான சான்றை தராமல் அலைக்கழிப்பதாக கூறி போராட்டம் செய்தனர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக மகளிர் சுய உதவிக் குழுவினரின் கடன் முடித்து வைக்கப்பட்டதாக அவர்களுக்கு நிதி நிறுவனத்தினர் கடிதம் கொடுத்தனர்.